இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கார்த்திகை மாதத்தின் போது திருப்பரங்குன்றம் மலையின் மீதுள்ள உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றுவது கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைமுறையில் உள்ள வழக்கம் என்றும், அதற்கு பதிலாக அந்த மலை மீது இருக்கும் சிக்கந்தர் தர்காவுக்கு அருகில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று சமூக பிரிவினைவாத சனாதன சக்திகள் பிரச்சினைகளை எழுப்பி வருகின்றன என்றும், இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கை உயர்நீதிமன்றம் 1996ஆம் ஆண்டில் தள்ளுபடி செய்துவிட்டதாகவும், எங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை இந்து சமய அறநிலையத்துறைதான் முடிவு செய்யும் என்று தீர்ப்பளித்து விட்டதாகவும், அதன் பின்னர் 2014இல் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வும் வழக்கமாக ஏற்றும் இடத்திலேயே தீபம் ஏற்ற வேண்டும் என 2017ஆம் ஆண்டில் தீர்ப்பு அளித்துள்ளதாகவும், இவ்வாறு சனாதனவாதிகளின் வழக்கை 2 முறை நீதிமன்றம் நிராகரித்த பிறகும் கூட அதே கோரிக்கையை மீண்டும் தங்களுக்கு வேண்டிய நீதிபதி ஒருவரை முன்வைத்து மதவெறி கும்பல் பிரச்சினை கிளப்பியுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்புகள், இதுவரை அரசாங்கம் பின்பற்றி வந்த நடைமுறைகள் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக பின்பற்றப்படும் வழக்கம். இவை அனைத்தையும் புறக்கணித்துவிட்டு எந்தவித சட்ட ஆதாரமும் இல்லாமல் தர்காவுக்கு அருகில் தீபம் ஏற்றலாம் என தனி நீதிபதி பிறப்பித்த ஆணை இப்போது தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் பிரச்சினையாக உருமாறியுள்ளதாகவும், அந்த நீதிபதியின் சட்டவிரோதமான செயல்பாடுகளை குறிப்பிட்டு இப்போது நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்றும், ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் உட்பட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டுள்ளனர் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். பாஜக அரசு பதவியேற்ற பிறகு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநில அரசுகளை செயல்பட விடாமல் முடக்குவதற்கு ஆளுநர்களை அது பயன்படுத்தியதாகவும், அதற்கு கடைசியாக உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அளித்த தீர்ப்பு முற்றுப்புள்ளி வைத்ததாகவும், ஆளுநரை இனி பயன்படுத்த முடியாது என்பதால் இப்போது நீதித்துறையை மோடி அரசாங்கம் தனது கருவியாக்க முயற்சிக்கிறது என்றும், நீதிபதி நியமனங்களில் தலையிட்டு RSS பாஜக ஆதரவு நபர்களை நீதிபதிகளாக நியமிப்பது, அவர்களை கொண்டு அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான தீர்ப்புகளை வழங்க செய்வது என இந்த நாட்டை மிகவும் அபாயகரமான நிலையை நோக்கி மோடி அரசு நகர்த்திக் கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றத்தில் மத நல்லிணக்கத்தையும் அமைதியையும் சீர்குலைக்க முயற்சிக்கும் மதவெறி சனாதன சக்திகளை முறியடித்து தமிழ்நாட்டை பாதுகாப்பது ஜனநாயக சக்திகளின் கடமை என்றும், தற்போது நடைமுறையில் உள்ள நீதிபதிகள் நியமனத்துக்கான கொலிஜியம் முறையை மாற்றிவிட்டு அரசியல் தலையீடு இல்லாத புதிய முறை ஒன்றை உருவாக்கும்படி இந்திய ஒன்றிய அரசை வலியுறுத்த வேண்டியதும் அவசியமாகியுள்ளது என்றும், இந்த 2 நோக்கங்களின் அடிப்படையில் மதுரை வரும் 22ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் ஒருங்கிணைக்கப்படுகிறது என்றும், இதில் அனைத்து சனநாயக சக்திகளும் பங்கேற்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அழைப்பு விடுத்துள்ளார்.